பழனியில் அடிவார பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் என்ற பெயரில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளால் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி அடிவார பகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலை சுற்றியுள்ள கிரிவல பாதைகளில் அதிக அளவு ஆக்கிரமிப்பு உள்ளதாகவும் பழனி கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் கூறி திருத்தொண்டர் சபை நிர்வாகி ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இவ்வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. அடிவாரம் பகுதிகளில் எவ்விதமான வாகனங்களும் செல்ல அனுமதிக்க கூடாது என்றும் வணிக ரீதியிலான எவ்விதமான கட்டிடங்களுக்கும் அனுமதி அளிக்க கூடாது என்றும் உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. இதனால் கிரிவீதியில் வியாபாரம் செய்து வரும் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் பல குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் வியாபாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்ற நடவடிக்கைகளை கண்டித்து இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் கடைகளில் கருப்பு கொடி ஏற்றியும் வியாபாரிகள் தங்களது எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் அறிவுத்திறன் குறைபாடு, உடல் வளர்ச்சி குறை உடையவர் முறைப்படி மிருதங்கம் கற்று வாசித்து அசத்தி வருகிறார். தஞ்சையில் கீழ்வாசல் பகுதியை சேர்ந்தவர் சவுந்தரராஜன். இவர் டிவி மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். இவரது மகன் கௌதமன் பிறக்கும் போதே மூளை கை கால் வளர்ச்சியின்றி குறைபாடுடன் பிறந்தார். இவருக்கு இசை மீது ஆர்வம் உள்ளதை அறிந்து இவரது தந்தை கௌதமனுக்கு சிறுவயதாக இருக்கும் போதே தஞ்சை பகுதியில் சேர்ந்த மிருதங்க வித்துவான் ராமச்சந்திரன் என்பவரிடம் சேர்த்துவிட்டார். ஆரம்பத்தில் சிரமமாக இருந்த போதும் காலப்போக்கில் முறைப்படி ஆதித்தாளம் என அனைத்தையும் கற்றுக்கொண்ட கௌதமன் மிருதங்கத்தில் தற்போது பல்வேறு ராகங்களை தனியாக வாசித்து வருகிறார். மேலும் இவருக்கு பற்கள் இல்லாத நிலையில் தனது குரலில் பாடல்களையும் பாடி அசத்தி வருகிறார். சாலைகளில் தேங்கியுள்ள மணல் குவியல்களால் விபத்து ஏற்படுவதை தவிர்க்க மணலை அகற்றி மேடு பள்ளமான சாலையை புதுப்பிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பெரிய தாழை பகுதியில் சாலைகள் மேடும் பள்ளமாக காட்சியளிப்பதால் சாலையை புதுப்பிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர். இந்நிலையில் சாலை ஓரங்களில் தேங்கியுள்ள மணல் குவியல்களால் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் பெரும் சிரமங்களுக்கிடையே சென்று வருகின்றனர். இதனால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதை தவிர்க்க சாலையோரங்களில் உள்ள மணல் குவியல்களை அகற்றி சாலையின் மேடு பள்ளங்களை சீரமைத்து புதுப்பிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேர் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமான மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் பரமேஸ்வரி திருக்கோவிலில் மாசி மாத பெருவிழா வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 13 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த மாசி மாத பெருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக 2ஆம் நாள் திருவிழாவில் மயான கொள்ளை நிகழ்வும், 5ஆம் நாள் தீமிதி திருவிழாவும், 7ஆம் நாள் திருவிழா திருத்தேர் இழுத்தல் நிகழ்வாகவும் நடைபெறுகிறது. இந்நிலையில் 7ஆம் நாளான திருத்தேர் நிகழ்வு நடைபெற உள்ளதால் திருத்தேர் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த திருத்தேரானது தரையில் இருந்து கலசம் வரை 49 அடி உயரமும் 12 அடி அகலமும் கொண்டதாக செய்யப்பட்டு வருகிறது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்க்கும் வகையில் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி திருவாரூரில் நடைபெற்றது. மகளிர் தினத்தை முன்னிட்டு திருவாரூர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் எதிர்க்கும் விதமாக கைகளில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். திருவாரூர் அருகே விளமல் பகுதியில் மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணியானது விமல் பகுதியில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக வந்து திருவாரூர் நகராட்சி சென்றடைந்தது. அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை செய்யப்பட்டு தமிழகத்தில் சேலம் மாவட்டம் முதலிடத்தில் இருப்பதாக அம்மாவட்ட கல்வி அலுவலர் சந்தோஷ் தெரிவித்துள்ளார்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள தேக்கம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் 2024-2025 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சேலம் மாவட்ட கல்வி அலுவலர் சந்தோஷ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சேலம் மாவட்டத்தில் கடந்த 7 நாட்களாக மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. மாவட்டம் முழுவதும் 7 நாட்களில் 4500 குழந்தைகள் சேர்க்கை செய்யப்பட்டுள்ளனர் என்றும், தமிழ்நாட்டிலேயே மாணவர் சேர்க்கையில் சேலம் மாவட்டம் முதன்மை மாவட்டமாக உள்ளது என்றார். இதனைத் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை துவக்கி வைக்கப்பட்டது. இதில் குழந்தைகள் கிரீடம் மற்றும் முத்துமாலை அணிவிக்கப்பட்டு கையில் பூக்களுடன் தேவதைகளை போன்று அமர்ந்திருந்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மாணவர் சேர்க்கை சான்று வழங்கப்பட்டது. கடலூர் அருகே மாநகராட்சி தொடக்கப்பள்ளி வளாகத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பூமி பூஜையை நிறுத்திவிட்டு புறப்பட்டு சென்ற மாநகராட்சி ஆணையர். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 17வது வார்டு வன்னியர்பாளையம் பகுதியில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி உள்ளது. இங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் பள்ளி வளாகத்தில் அங்கன்வாடி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளி வளாகத்தில் பூங்கா அமைக்க வேண்டிய பகுதியில் கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க திட்டமிட்டு அதற்கான பூமி பூஜை போடும் பணி இன்று நடைபெறவிருந்தது. இதற்காக மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் அப்பகுதிக்கு வந்தபோது அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து மாநகராட்சி ஆணையர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பின்னர் அங்கு வந்த மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் இதுகுறித்து அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இங்கு அமைவதாக இருந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அங்கிருந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.